80வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து 11 வரை வாசிக்கிறேன். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சைக் கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரம் மட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவவிட்டது. கவனிங்க, இது பிரத்யேகமான திராட்சைக் கொடி, பறந்து பலன் கொடுத்த திராட்சைக் கொடி. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருமே கூட பலன் கொடுக்கிற திராட்சைக் கொடிதான். தேவன் உன்னையும் என்னையும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நூதனமான புதுமையான திராட்சைக் கொடியாய் நாட்டினார். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது? இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சைக் கொடியை விசாரித்தருளும். என்னவாயிற்று திராட்சைக் கொடிக்கு? அது பாழாகிவிட்டது. எக்ஸாக்டாக அதுதான் நடந்தது. யோசுவாவின் தலைமையின் கீழ் ஏறக்குறைய 25 வருடங்கள் அந்த திராட்சைக் கொடி அற்புதமாய் நாட்டப்பட்டு கனி கொடுத்தது. எந்த தேசமும் அதற்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு சாகசம் செய்யவில்லை. காரணம் என்ன? 31 தேசங்கள் அங்கு தோற்று போயிருந்தன. இஸ்ரவேல் தேசம் என்றால், இஸ்ரவேலின் ஜனங்கள் என்றால் பயந்து நடுங்குகிற ஒரு நிலைமைக்கு தேவன் இவர்களை உயர்த்தி வைத்திருந்தார், அற்புதமாய் ஆசீர்வதித்திருந்தார், விருத்தியடைய பண்ணியிருந்தார். ஆனால் தேவன் எப்பொழுது அவர்களை அப்படி ஆசீர்வதித்திருந்தாரோ, எப்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, எப்பொழுது சத்துருவின் பயம் இல்லாமல் தைரியமாய் வாழ ஆரம்பித்தார்களோ, அவர்களுக்குள்ள ஒரு பயங்கர தைரியம் வந்து விட்டது, பயம் போய்விட்டது, கலக்கம் போய்விட்டது. அதே சமயத்தில் தேவன் மீது இருந்த பயமும் பக்தியும் கூட போய்விட்டது. என்ன நடந்தது? நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆவது அதிகாரம். வாட் ஹேப்பன்ட்? அங்கே என்ன நடந்தது? 2வது அதிகாரம் வாசிக்கின்றேன், 7வது வசனத்திலிருந்து. யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளையெல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். திராட்சைக் கொடி நாட்டப்பட்டிருந்தது. எவ்வளவு நல்லா இருந்தது! எவ்வளவு நேர்த்தியாக அது துளிர்த்து கொண்டிருந்தது! கனிகளை அது கொடுத்து கொண்டிருந்தது. சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை நாட்டி இருப்பது, தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பது நாம் கெட்டுப்போவதற்கு அல்ல, பாழாகிப் போவதற்காக அல்ல, பெருமைப்பட்டு தேவனை விட்டு விலகுவதற்கு அல்ல. தேவனுக்கு வேலையை தந்தருளியிருப்பது நீ தேவனை விட்டு விலகுவதற்காக அல்ல. ஆனால் நாட்களில் இன்னும் சில பேரை கவனிச்சொன்னா, தங்களுக்கு தேவன் கொடுத்த வேலையை சார்ந்து கொண்டு தேவனை விட்டு விலகிவிட்டார்கள். உண்மையில ஜெபத்தை விட்டு கூட விலகிவிட்டார்கள். உண்மைதானே? தேவன் அருளிய வேலையை சார்ந்து கொண்டு, தேவனுக்கு அருளியிருக்கிற வெற்றியை சார்ந்து கொண்டு, தேவன் அருளிய வளர்ச்சிகளை சார்ந்து கொண்டு, தேவன் அருளியிருக்கிற ஆசீர்வாதங்களை, அந்தஸ்தை, அழகை சார்ந்து கொண்டு, இன்னும் அதிக நன்றியோடு கூட தேவனை சேவிப்பதற்கு பதிலாக இன்று நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தேவன் அருளியிருக்கிற ஆசீர்வாதங்களை சார்ந்து கொண்டு நாளுக்கு நாள் அவரை விட்டு விலகிப் போய்க் கொண்டே இருக்கிறாய். காரணம் என்ன? பயம் குறைந்து போய்விட்டது. தேவன் மீதுள்ள பயம் குன்றிவிட்டது. உனக்கென்று வேறு ஒரு ஆதாரம் வந்து விட்டது. என்ன ஆதாரம்? இப்பதான் வேலை இருக்கே, நல்ல சம்பளம் வந்துகிட்டு இருக்கே, ஒரு வீடு கூட இருக்கே, எனக்கு இப்ப கார் கூட இருக்கே, என்னோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கே, வியாபாரத்தில் நல்ல லாபம் வந்துகிட்டு இருக்கே. இப்படிப்பட்டவைகளை நீ சார்ந்து கொண்டு, ஆதாரமாக கொண்டு அவரை விட்டு விலகினால், எவற்றை தேவன் அருளியிருக்கிறாரோ அதை எடுத்துக்க ஒரு நொடி போதும். கொஞ்சம் கவனி, எவற்றை சார்ந்து கொண்டு நீ தேவனை விட்டு விலகி இருக்கிறாயோ, எவைகளை சார்ந்து கொண்டு ஜெப வாழ்க்கை என்று விட்டு நீ விலகிக் கொண்டிருக்கிறாயோ, எவைகளை சார்ந்து கொண்டு இன்று ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு நீ தூரமாயிருக்கிறாயோ, தேவனுடைய ஊழியத்துக்கு, சபைக்கு, அவருடைய சந்நிதிக்கு தூரமாகிக் கொண்டிருக்கிறாயோ, அவைகள்தான் உன்னை திக்கற்ற நிலைக்கு தள்ளிவிடும். அதுதான் உன்னை திக்கற்ற வாழ்க்கைக்குள்ளாக தள்ளிவிடும். அன்று என்ன நடந்தது? தேவன் அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார், தேவன் அவர்களை ஸ்திரப்படுத்தினார், அடிமைகளாக இருந்தவர்களை அதிகாரத்தை கொடுத்து, அற்புதமான ராஜ்யத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கையில் நன்றியோடு கூட வாழ வேண்டியவர்கள் கவனிங்க என்ன செய்கிறார் என்று பாருங்க. நியாயாதிபதிகள் 2:10. அந்த காலத்திலிருந்து அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன்
சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. கர்த்தர் செய்த கிரியைகளை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்றான். கொஞ்சம் யோசிங்க, ஏன் அவர்களுக்கு கர்த்தரை தெரியவில்லை? ஏன் கர்த்தர் கடந்த காலத்தில் தங்கள் பிதாக்களுக்கு செய்திருந்த ஆச்சரிய காரியங்களோ அற்புதங்களோ ஏன் அந்த புது சந்ததியினருக்கு தெரியாமல் இருந்தது? காரணம் யோசிங்க. தாய்மார் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவனுடைய காரியங்களை சொல்லவில்லை. தேவனை குறித்து சொல்ல வேண்டிய சத்தியங்களை சொல்லவில்லை. உபாகமங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம். தேவன் அவர்களை வாக்குத்தத்த பூமியிலே ஸ்திரப்படுத்தப் போகிறார். அப்படி தேவன் அவர்களை ஸ்திரப்படுத்தியதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மோசே சொல்லுகிறான். வாசிக்கலாம். 6வது அதிகாரத்தின் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஏனென்றால் நம்முடைய வாசல்களிலே வார்த்தைகளை ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைப்போம் இல்லைங்களா? இதுதான் காரணம். உன் வீட்டிலே தேவ வார்த்தை இருக்க வேண்டும். ஆனால் வீட்டிலே தேவ வார்த்தை இருந்தால் மாத்திரம் போதாது, அவை உன் இருதயத்திலும் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நம் இருதயத்தில் இருந்தால் மாத்திரம் போதாது, அது நம் குணத்திலும் இருக்க வேண்டும். அது உள்ளுக்குள் இருந்தால் மாத்திரம் போதாது, குணத்திலும் இருக்க வேண்டும். குணத்தில் இருந்தால் மாத்திரம் போதாது, நம் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். எனவே உன் பிள்ளைகளுக்கு அதை நீ போதிக்க வேண்டும். நீ உட்கார்ந்திருக்கும் போது தேவனை குறித்து பேசு. நீ படுத்துக் கொண்டிருக்கும் போதும் பிள்ளைகளோடு தேவனுடைய வார்த்தைகளை பற்றி பேசு. அவருடைய கட்டளைகளை எடுத்துச் சொல். மோசே சொல்லி இருக்கிறாங்க, இஸ்ரவேலே கேள், உன் பிள்ளைகள் என்னை மறந்து விடுவார்களோ என்னவோ, நான் செய்த ஆச்சரிய காரியங்கள் அவர்களுக்கு தெரியாதோ என்னவோ, தெரியாமல் எனக்கு எதிர்த்து நிற்பார்களோ என்னவோ. தாய்மார் தகப்பன்மார், உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்கள், தேவனை குறித்து பேசுங்கள். கேள்வி எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், இன்று எத்தனை பேர் பிள்ளைகளிடத்திலே தேவனை குறித்த காரியங்களை பேசுகிறோம்? உலகத்தை குறித்து பேசுகிறோம், அரசியலை குறித்து பேசுகிறோம், இன்னும் சினிமாவை குறித்து கூட அநேக நேரங்களிலே பேசுகிறோம். அதேபோல சோசியல் மீடியாவை குறித்து அநேக சமயங்களில் பேசுகிறோம். இப்படி அநேக விஷயங்களை பிள்ளைகளோடு நாம் பேசுகிறோம், கரெக்ட் தான். ஆனால் தேவனை குறித்து நம்ம எத்தனை பேர் பிள்ளைகளோடு பேசுகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைகளை குறித்து இன்று எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளோடு பேசுகிறீர்கள்? நானும் என் பிள்ளைகளிடத்திலே பேசுவேன். 40 முதல் 45 நிமிடங்கள் தேவ வார்த்தையை குறித்து பேசுகிறேன், தேவனை குறித்து பேசுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பிள்ளைகள் செய்ய வேண்டியதை குறித்து, ஊழியத்தை குறித்து, சபையை குறித்தெல்லாம் பேசுகிறேன். இது பெருமைக்காக சொல்லவில்லை, என் கடமை என்பதனாலே நான் சொல்லுகிறேன். சகோதர சகோதரிகளே, அன்று நடந்தது என்ன? கர்த்தருடைய நாமத்தையோ அறியாத அதேபோல அவர் செய்த ஆச்சரியமான கிரியைகளை அறியாத ஒரு சந்ததி வந்தது. எங்கிருந்து அந்த சந்ததி வந்தது? வீடுகளிலிருந்து வந்தது. எந்த வீடுகளிலிருந்து வந்தது? கர்த்தரை மறந்து போன வீடுகளிலிருந்து வந்தது. கர்த்தருடைய நாமத்தை மறந்து போன, கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசாத, கர்த்தருடைய வசனங்களை குறித்து பேசாத வீடுகளிலிருந்துதான் கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி பிறந்து வந்தது. தந்தைமார் தாய்மார், அநேகருடைய வீடுகளில் பெற்றோர்களுடைய காரியத்தை பார்த்தா எல்லாம் செல்போன் தான். கணவன் எந்த நேரமும் செல்போன்ல இருந்தா, மனைவி எந்த நேரமும் சீரியல்ல தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனிடத்தில் ஜெபிக்கிற சமயத்தை, பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணங்களை புறக்கணித்து தள்ளிவிட்டு எதற்காக அதிக நேரத்தை நீ செலவிடுகிறாய்? பிள்ளைகள் அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க, நீயும் செல்போன்ல சீரியல்னு இப்படி மனம் போன போக்குல செல்போன், சீரியல் அல்லது வெட்டி கதைகள், அரட்டைகள் என்று உன் சமயத்தை விரயமாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் நீ என்ன செய்கிறாய்? உனக்கு தெரியாமலேயே கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சந்ததியை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதை தந்தையே, ஜாக்கிரதை தாயே. நாளைக்கு பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி கர்த்தருக்கே எதிர்த்து நிற்கிற போது
பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஏன் என்ன விஷயம்? என் பையன் கர்த்தரை விட்டு விலகி விட்டான். என் மகள் கர்த்தருக்கு தூரமாகி விட்டாள். என் பிள்ளைகள் கெட்டுப் போய் கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் பாழாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பாளறதுல பிரயோஜனம் இல்ல. பிள்ளைகளுக்கு சிறு வயதில் தானே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஜெபத்தை கற்றுத்தர வேண்டும். அந்த பிள்ளைகளின் சிறு வயதில் தானே நீ பக்தியாக இருந்து, தேவனிடத்திலே பயத்தோடு வாழ்ந்து, தேவனிடத்திலே நீதியாக வாழ்ந்து, தேவ வார்த்தையை தியானித்து, அந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய வயதிலே நீ போதித்து கற்றுத் தராததினால் தானே வேதம் சொல்லுகிறது, பிள்ளை நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே கற்றுத்தர வேண்டும். தேவனை எதிர்த்து நிற்கிற சந்ததி வந்தது, இஷ்டம் போல வாழ்கிற ஒரு சந்ததி வந்துவிட்டது. அதற்கு காரணம் என்ன? இந்த வீட்டிலே இருக்கின்ற தாயும் தகப்பனும் தேவனை குறித்து பேசவில்லை, தேவன் செய்த ஆச்சரிய காரியங்களை குறித்து விவரிக்கவில்லை. அதுவே பேராபத்து. சகோதர சகோதரி, நம்முடைய வீடுகளிலிருந்து தேவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள் வரவே கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக எதிராக வளர்கிற நிற்கிற பிள்ளைகள் வரவே கூடாது. உன் வீட்டிலிருந்து அப்படிப்பட்ட பிள்ளைகள் வரக்கூடாது என்று நீ நினைப்பாய் என்றால் கட்டாயம் உன் நேரத்தை செலவழிக்க வேண்டும் பிள்ளைகளோடு. எதற்காக? சேர்ந்து ஜெபிப்பதற்காக. இன்னும் எதற்காக? சேர்ந்து வேதத்தை தியானிப்பதற்காக. இன்னும் எதற்காக? தேவனை குறித்த சத்தியத்தை குறித்து அவர்களோடு பேசுவதற்காக. இதை செய்யவில்லை என்றால் நாளை உன் வீட்டிலிருந்து தேவனை எதிர்க்கிற ஒரு சந்ததி வரும். அதுதான் அன்று நடந்தது. தேவன் ஏற்கனவே திட்டவட்டமாய் சொன்னார், இஸ்ரவேலே கேள், நீ வீட்டில் இருக்கிற போது, பேசிக் கொண்டிருக்கும் போது, படுத்திருக்கிற போது, பயணத்தில் இருக்கும் போது என்னை பற்றி பேசு. உன் வீட்டு சுவர்களிலே என்னுடைய வார்த்தை இருக்க வேண்டும், உன்னுடைய வாசல்களிலே என் வார்த்தை இருக்க வேண்டும், உன்னுடைய உள்ளத்திலே என் வார்த்தை இருக்க வேண்டும், உன்னுடைய குணத்திலே, உன் கிரியைகளிலே காணப்பட வேண்டும். இவ்வளவு நேர்த்தியாய் தேவன் சொல்லும் போது அன்றைய தாய் தகப்பன்மார் என்ன செய்தார்கள்? மறந்து விட்டார்கள். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், கொஞ்சம் பின்னால போலாம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனம். அக்காலத்திலிருந்து அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். எனவே அவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ஆஷாப் சொல்லுகிறான், என்ன ஆண்டவரே, நீர் நாட்டின திராட்சை கொடி இப்படி ஆகிவிட்டது. எப்படி ஆகிவிட்டது? பாழாகி போய்விட்டது. நீர் எவ்வளவோ பற்றுதலோடு, அன்போடு, பிரத்யேக அக்கறையோடு எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தீரே ஒரு திராட்சை கொடி. இஸ்ரவேலர் என்ற ஜனக்கூட்டம் மிகுந்த பற்றுதலோடு அவர்களை வேறு பிரித்து அன்போடு கூட அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து கானான் என்கிற அற்புத அந்த பூமியிலே அந்த திராட்சை கொடியை நாட்டினீரே. அவர்கள் ஏன் இப்படி பாழாகிவிட்டார்கள்? அவர்கள் ஏன் இப்படி கெட்டுப் போய்விட்டார்கள்? அவர்கள் ஏன் இப்படி அழிவுக்குள்ளாக போய்க் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் அப்படி அழிவுக்குள்ளாக போனார்கள் என்றால் அவர்கள் தேவன் தங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவரை மறந்து போய்விட்டார்கள். அவர்கள் நேற்று பிரத்யேகிக்கப்பட்ட திராட்சை கொடிகள், ஆனால் இன்றோ பாழாகி போன திராட்சை கொடிகள். நேற்று நீர் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரியவன், ஆனால் இன்றோ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பாழாக்கிக் கொண்டு பரிசுத்தமின்மைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். யாரும் நம் மத்தியில் அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா? நான் பிரத்யேகமாய் வேறு பிரிக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், பாப்டிசம் கூட எடுத்துக்கொண்டவன், ரட்சிக்கப்பட்டவன். ஆனால் இன்றோ பாழாக்கிவிட்டேன். பாழாக்கியது எது? தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். அப்பத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாக ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் சரீரத்திலே பலவீனங்கள் இருந்தது. தேவனிடத்திலே முறையிட்ட போது அந்த பலவீனங்களை எல்லாம் தேவனை விட்டு அகற்றி பலனை எனக்கு அருளி செய்தார். எப்பொழுது அப்படி நான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டேனோ அப்பொழுதிலிருந்து ஆரோக்கியத்தை, பலனை சார்ந்து கொண்டு நன்றி இல்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டேன். என் ஆரோக்கியம் கெட்டுப் போய்விட்டது, அவைக்குரிய வாழ்க்கையும் கெட்டுவிட்டது. தேவன் அருளிய ஆசீர்வாதங்களை சார்ந்து கொண்டானால் தேவனை விட்டு விலகிவிட்டேன். நம்மத்தில் யாரும் இருக்கிறீர்களா அப்படிப்பட்டவர்கள்?
நேற்று வேறு பிரிக்கப்பட்ட திராட்சைக்கொடி, இன்றோ பாழாகி போன திராட்சைக்கொடி. இருக்கிறீர்களா? நேற்று வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட திராட்சைக்கொடியாக நீ இருந்து இன்று பாழாகி போயிருக்கிறாயோ? இன்று தேவனை விட்டு தூரமாக இருக்கிறாயோ? ஆவிக்குரிய வாழ்க்கை குன்றி போய்விட்டதோ? பரிசுத்த வாழ்க்கை நாளுக்கு நாள் குறைந்து விட்டதோ? தேவனை விட்டு நாளுக்கு நாள் விலகி போய்க் கொண்டே இருக்கிறாயோ? கேட்கிறேன். அவ்வப்பொழுது இந்த பாடலை நாம் முணுமுணுக்கிறது உண்டு. தேவனே நான் உமதண்டையில், தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி வாழ்வதே என் ஆவல் ஆண்டவரே. கவனிங்க, நாளுக்கு நாள் தேவனுக்கு நாம் நெருக்கமாகிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவன் நமக்கு அருளிய ஆசீர்வாதங்களை எல்லாம் சார்ந்து கொண்டு, ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு, அழகை அந்தஸ்தை சார்ந்து கொண்டு, அதிகாரத்தை சார்ந்து கொண்டு, ஆஸ்தியை சார்ந்து கொண்டு தேவனுக்கு தூரமாகிக் கொண்டிருக்கிறோமா? ஒருமுறை இந்த கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. நேற்று வேறு பிரிக்கப்பட்ட திராட்சைக்கொடி, இன்றோ பாழாகிக் கொண்டிருக்கிற திராட்சைக்கொடி. ஆஷாப்பு விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, ஒரு காலத்திலே வேறு பிரிக்கப்பட்ட திராட்சைக்கொடி, இப்பொழுதோ பாழாகிக் கொண்டிருக்கிற திராட்சைக்கொடி. அதைத் தொடர்ந்து சொல்லுகிறான், கனி கொடுக்கிற திராட்சைக்கொடியாய் மாற்றுங்க ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். என்னவென்று? பலன் கொடுக்கிற திராட்சைக்கொடியாய் ஆக்குங்க ஆண்டவரே. வாசிக்கலாமாங்க. 14வது வசனம். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து. ஒரு விசை பார்த்தீரல்லவா? நாங்கள் அடிமைகளாக இருந்தபோது வானத்திலிருந்து எங்களை பார்த்து, எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து வேறு பிரித்து உடைய திராட்சை கொடிகளாய் நாட்டினீரே. ஒரு விஷயம் மறுபடியும் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த திராட்சை கொடியின் மீது உடைய பார்வை படட்டும். எவ்வளவு அற்புதமான ஜெபம் பாருங்க. 14ஆம் வசனம். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை கொடியை விசாரித்தருளும். இப்ப நான் கேட்கிறேங்க, அந்த திராட்சை கொடி யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. நாம் என்கிறீர்களா, நான் என்கிறீர்களா? நாமா நானா? சத்தமா சொல்லுங்களேன். இது நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவனே, எங்கள் கர்த்தாவே, பாழாகிக் கொண்டிருக்கிற திராட்சை கொடிகளை என்ன சொல்லணும்? கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு விஷயம் என்னை விசாரிங்க ராஜா. இது ஒரு காலத்தில் உம்மால் வேறு பிரிக்கப்பட்ட திராட்சை கொடி அல்லவா? அது ஏனோ அன்று வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த திராட்சை கொடி இன்று ஏனோ பாழாகிவிட்டது ஆண்டவரே, கெட்டுப்போய் கொண்டிருக்கிறதையா. விசாரிங்க ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா. இதுதான் நாம் இன்று செய்ய வேண்டிய ஜெப விண்ணப்பம். இந்த திராட்சை கொடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் கவனிங்க, அதை திடப்படுத்துங்க ராஜா. இதன் கிளைகளை நீர் கடாட்சி தருளும் ஆண்டவரே. தொடர்ந்து பாருங்க. அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பாரிசத்தின் புருஷன் மீதும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக, உம்முடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே. இது முதற்கொண்டாவது நீர் எங்களுக்கு துணையா இருக்க வேண்டும் ஐயா. அப்பொழுது நாங்கள் உம்மை விட்டு, கவனிங்க, உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். நீர் எங்களுக்கு துணையா இருங்க ஆண்டவரே. எங்களை விசாரிங்க ஆண்டவரே. உண்மைதான், நாங்கள் கெட்டு போன திராட்சை கொடிகள் தான். இருந்தாலும் கேட்கிறேன், ஒரு முறை ஒரு விஷயம் எனக்கு தயை காட்டுங்க. இனி ஒரு காலம் நான் பின்வாங்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறான். அதை தொடர்ந்து, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு மாறும் ஆண்டவரே. எங்களை விடுவியோம், எங்களை விடுவிங்க ஆண்டவரே. உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கனி கொடுக்கிற திராட்சை கொடிகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பிரயோஜனமுள்ள திராட்சை கொடிகளா எங்களை மாற்றுங்க. ஆஷாபின் அன்றைய இந்த ஜெபம் இன்று நம்முடைய ஜெபமாக வேண்டும். ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் திராட்சை கொடியாயிருந்தேன். அப்பொழுது நீர் எவ்வளவு அன்பாயிருந்தீர், எனக்கு எவ்வளவாய் இறங்கினீர். என்னை வேறு பிரித்து, பாவத்திலிருந்து விடுவித்து வேறு பிரித்து
ஒளிக்கேதுவாய் மாற்றி பரிசுத்தப்படுத்தி என்னை நாட்டினீரே. ஆனால் இன்று அதே இந்த திராட்சைக் கொடி உம்மை விட்டு விலகி போய்விட்டதே. அதனால் அது வெறுமையாகி நிற்கிறதே. இந்த நாளிலே எத்தனையோ பேருக்கு பரியாசமானதாய் ஏளனத்திற்குரியதாய் மாறிவிட்டதே. பாழாகிவிட்டது ஆண்டவரே இந்த திராட்சைக் கொடி. என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்து விண்ணப்பம் பண்ண வேண்டும். எனவென்று ஒரு விஷயம் இந்த திராட்சைக் கொடியை நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் பட்சமாய் நோக்கி பாருங்க. என்னையும் பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்க. என்னை உம்முடைய சன்னதிக்கு வரவழைத்துக் கொள்ளுங்க ராஜா. நான் கனி கொடுக்கும்படியா, பயனுள்ள பாண்டமாய் பயன்படுத்தப்படும்படியாய் ஜெபிக்கலாமா? Come, let's all pray together. அப்பா, என்னை வேறு பிரித்திருக்கிறீர் பாவத்திலிருந்து. என்னை வேறு பிரித்திருக்கிறீர் உலகத்தினின்று. என்னை வேறு பிரித்திருக்கிறீர் அந்தகாரத்தினின்று. என்னை உம்முடைய குமாரத்தியாய், உம்முடைய குமாரனாய், உம்முடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை ஆதாரமாக்கிக் கொண்டு, அது ஆரோக்கிய விஷயத்திலே கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். இப்படி எவைகளெல்லாம் இன்று எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தைரியமாய் வாழ்வதற்கான ஆதாரமாக ஆகியிருக்கிறதோ, அவைகளை சார்ந்து கொண்டு நாட்களிலே உம்மை குறித்த பயமே இல்லாமல் போய்விட்டதே. மன்னிங்கப்பா, மன்னிங்க ராஜா, மன்னிங்க ஆண்டவரே. இவைகளெல்லாம் உம்மை விட்டு எங்களை தூரமாக்குகிறதோ, அவைகளை சார்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் இன்னும் அழித்துக் கொள்வதற்கு பதிலாக உம்முடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுகிறோம். நீர் மிகவும் நேசித்த திராட்சைக் கொடி, வேறு பிரித்து நாட்டப்பட்ட திராட்சைக் கொடி ஆண்டவரே, அது கெட்டு போய் கொண்டிருக்கிறது, பாழாகி போய் கொண்டிருக்கிறோமே. எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு விஷயங்களை கவனிங்க ஐயா. நேற்று எப்படி இருந்தோம், ஆனால் இன்று எப்படி ஆகிவிட்டோம். நேற்றுள்ள ஆவிக்குரிய காரியங்கள் இன்று எங்களுக்குள் குறைந்து விட்டது. நேற்றிருந்த பரிசுத்தம் இன்று எங்களுக்குள் குறைவுபட்டு விட்டது. நேற்று இருந்த ஜெபம் இன்று எங்களுக்குள் குறைவுபட்டு விட்டது. ஆண்டவரே, எங்களுக்கு தயவாய் இறங்குங்க. எங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. எவ்விதத்தில் அன்று ஆசாப் ஜெபித்தானோ, ஆண்டவரே எங்களையும் பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்க, எங்களையும் பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்க. அதே ஜெபத்தை இன்று நாங்களும் செய்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் இருதயங்களையும் பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்க, எங்கள் ஆலோசனைகளையும் பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்க, எங்கள் சிந்தைகளை சம்பூர்ணமாய் உம்பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்க. எங்கள் ஆசை, எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்கப்பா. பயனுள்ள பாண்டங்களாய், பலன் கொடுக்கிற திராட்சை கொடிகளாய் அப்பா, என்னையும் எங்களையும் இந்த நாளிலே ஆண்டவரே தரிசித்து இறங்கும்படியாய், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் உம்மை குறித்து சொல்லாவிட்டால், எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொடுக்காவிட்டால், ஐயோ, எங்கள் பிள்ளைகள் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் உருவாகி விடுவார்களே. எங்கள் வீடுகளிலிருந்து உம்மை விரோதிக்கிற பிள்ளைகள் எழும்பி விடுவார்களே. இஷ்டம் போல வாழ்கிறவர்கள் உருவாகி விடுவார்களே. சமுதாயத்துக்கு தீங்கிழைக்கிறவர்கள் உருவாகி விடுவார்களே. அப்படிப்பட்ட நாட்கள் எங்கள் இல்லங்களிலே, வீடுகளிலே ஒரு காலம் வந்துவிடக்கூடாதப்பா. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தன் வீட்டிலே, தன்னுடைய குடும்பங்களிலே உம்மை குறித்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும். உம்முடைய அன்பை குறித்து அவர்கள் பேச வேண்டும். உம்முடைய மேலான திட்டங்களை குறித்து பேச வேண்டும். உம்முடைய பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும். பேசுகிற மனதை எங்களுக்கு அருளிச்சேங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பற்றி பேசி பேசி உம்மை குறித்து ஆண்டவரே விவரமாய் தெரிவிக்கிற ஞானத்தை எங்களுக்கு அருளிச்சேங்கப்பா. எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மையே சேவிக்க வேண்டும், உமக்காகவே ஜீவிக்க வேண்டும். பேர்பட்ட கிருபை அருளுங்க ராஜா. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாருங்க, எங்களை கண்ணோக்கி பார்த்து இறங்குங்க. உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எங்களுக்குள் ஏதாவது இருக்கிறதோ, இருந்தால் அவற்றை எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. உம்மை வேதனைப்படுத்துகிற எந்த காரியத்தையும் என்னிலிருந்தும் எங்களை விட்டும் அகற்றி போடுங்கப்பா. அதன் வேரோடு கூட அகற்றி போடுங்க. உமக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை விட்டு விலக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மறுபடி உம்மை காயப்படுத்துகிற குணத்தையும், மறுபடி உம்மை வேதனைப்படுத்துகிற குணத்தையும் என்னையும் எங்களையும் விட்டு அகற்றி போடும்படியாக கெஞ்சுகிறேன்.
எங்கள் இருதயத்தை பரிபூரணமாய் சுத்திகரிங்க ஆண்டவரே. உறைந்த மழையை போல ஆண்டவரே என்னையும் எங்களையும் கழுவுங்க ராஜா. நீர் எங்களை பார்க்கிற ஒவ்வொரு முறையும் நீர் சந்தோஷப்படுகிற விதத்துல ஜீவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.